உங்கள் சேனலில் நிறைய வீடியோ போடுறீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒன்று 45 லட்சம் இல்லைன்னா எல்லாமே 50 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வீடுங்களே இருக்குது. நாங்களாம் ஒரு நடுத்தர மக்களுங்க. எங்களுக்கு ஒரு 30 லட்சம் 35 லட்சத்துக்குள்ள வீடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 2 பெட்ரூமுங்க. 2 பெட்ரூமே பெரிய பெரிய பெட்ரூமோட விலையும் ரொம்ப கம்மியாக ஒரு வீடு உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ள போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எம்பி ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைஞ்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 1.25 சென்ட் இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் வீட்டை அவுட்டர் டேக்கர்ஸ் கொடுத்து 1010 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்க பார்த்த சைடில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு பக்கத்தில் இதே பேட்டர்னில் இதே ரேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு நம்மளுக்கு சேல்ஸுக்கு இருக்குங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பால்கனி ஏரியா கொடுத்து அதில் நமக்கு சூப்பராக டார்க் கிரே கலரில் ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி பார்டருக்குலாம் ரொம்ப டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவேஷன் நமக்கு நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 15க்கு 10. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்டும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷ் நமக்கு கார் பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீட்டோட வாட்டர் சம்பும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷ் நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் ரொம்ப கிராஷ் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான லிவிங் ஏரியா அளவு 8க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே 2x4 கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விண்டோஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாண்டல் கலரில் அதாவது லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பாட்லைட் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட க்யூட்டாக அமைஞ்சிக்கிற கிச்சன் நம்மளுக்கு மொத்தமாக 8க்கு 8 அடியில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இது பக்கம் பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க 3 கடப்பாக்கள் ஃபிட் பண்ணி ஆர்சிசி லேப்டாப் கூட ஃபிட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட டவுன்ஃபால் அமைஞ்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் மட்டும் நம்மளுக்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 5. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட்டில் மாட்டி கொடுத்துருவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தேவையான எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் செட் பண்ணி ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வெளியே அப்படியே நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் வீட்டோட செகண்ட் பெட்ரூமும் அப்புறம் வீட்டோட டெரஸும் பார்த்துட்டு வந்துடலாம். மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் டெரஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் டேக்கர்ஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கர்ஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் பண்ணாமல் இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஃப்ளோரிங் அதுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கவர் பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே நீட்டான டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணோம்னா இந்த வீட்டோட கடைசி பெட்ரூமும் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதுவும் நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் விண்டோவில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2க்கு 4ன்னு சொல்லிட்டு நல்லா கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. நார்த் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் எல்லோ கலரில் நம்மளுக்கு பெயிண்டிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் அளவு 4க்கு 10. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப் அப்புறம் பாத்ரூமுக்கான எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பெட்ரூமுக்கு வெளியே அப்படியே நம்ம மேலே டெரஸ் ஏரியா போகலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாத்ரூம் அதாவது இந்த இடத்துல நமக்கு ஒரு காமன் பாத்ரூம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி தைக்கிறதுக்காக கல் எல்லாமே கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பாத்ரூமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க.
ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸ் பின்ஸில் மேட் பின்ஸில் நமக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணிக்காங்க. 3 பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் ஸ்டோரேஜ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்தோம்னா பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சின்டாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவு வந்து அப்படியே நம்ம உள்ளே வந்தோன்னா மாரியம்மன் கோயில் தாண்டோன்னு தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 38 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீடியோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.